ஹாய் தோழாத்தணிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சடன் பிளான ஊருக்கு கிளம்புறோம். இப்போ வந்து எங்க போறோம் அப்படின்னா எங்க மாமியார் வீட்டுக்கு போறோம். சோ என்னோட மாமியார் வீட்டோட மாளிகை கோபுரம் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அங்க போயிட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். சோ இது வந்து ஒரு சடன் பிளான், மேரேஜ்க்காக போறோம். சோ நான் வந்து லக்கேஜ் ஆஸ் யூஷுவல் எங்கே போனா லக்கேஜ் காமிட்டேன் இல்லையா. சோ ஒரு 2 பேக் ரெடி பண்ணிருக்கோம். இன்னைக்கு போயிட்டு ஆக்சுவலி நாளைக்கு வந்துருவோம். சோ அதனால ஒரே ஒரு நாள் மேரேஜ் போறதுனால புடவை அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அண்ட் எனக்கான சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு அங்க போனா கிடைக்கிறது முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து எனக்கு எடுத்து வச்சிருக்கேன். அங்க போனா நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் கிடைக்காது. சோ பொட்டு, அதுக்கப்புறம் மையே, அதுக்கப்புறம் ஐ லைனர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். அந்த கிளிப் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. சோ அங்க ஏதாவது போனா முடிஞ்சா நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு வந்து யாராவது அக்கா தங்கச்சிங்க அப்புறம் பசங்க அங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு யாராவது நான் கொடுத்துருவேன். இதான் என்னோட பிளான். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், ரீல்ஸ் பண்றதுனால லிப்ஸ்டிக் அதர்வைஸ் இல்ல. நமக்கு பூ குத்துறதுக்கு திடீர்னு நமக்கு வந்து பின்னே கிடைக்காது எத்தனை இடத்துக்கு போனாலுமே. சோ அதனால பின் வச்சிருக்கேன். அண்ட் சேஃப்டி பின் நம்மளோட சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் வந்து குங்குமமும் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுதான் வந்து என்னோட முக்கியமான திங்ஸ். அண்ட் எனக்கு தேவையான வளையலும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஊர் கிளம்புறதுனால கிச்சன் எல்லாம் நம்ம சுத்தமா வச்சுட்டு போகணும் இல்லையா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நேத்து தான் வந்து நான் ஊறுகாய் பண்ணேன், மாங்காய் ஊறுகாய் பண்ணேன். அது பாருங்க, நான் வந்து சரி இன்னைக்கு கிளம்பி போறதுனால என்ன அப்படின்னா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்றதுனால சூடு பண்ணி வச்சுட்டு, அண்ட் இந்த கரண்டில இவ்வளவு ஊறுகாய் இருக்கா நான் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால இதை வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு வரேன். சோ நாளைக்கு வந்துருவோம். அது வரைக்கும் இது சேஃபா இருக்கும் அப்படின்றதுனால சோ கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு. அண்ட் இப்பெல்லாம் வந்து ஊருக்கு போறதுனால எதை பத்தி கவலைப்படுறனோ இல்லையோ, இந்த பெட்ஸ் பத்தி ரொம்ப நான் கவலைப்படுறேன். அதுல வந்து எனக்கு ஒருத்திய ரொம்பவே பிடிக்கும், லில்லி அவ பேரு. நான் வந்து வீடியோஸ்ல நிறையவே ஷேர் பண்ணிருக்கேன். அதனால இப்போ ஒருத்தி மட்டும் வரவே இல்லை. மிச்ச 3 பூனைங்களும் வந்து குடிச்சிட்டு போயிடுச்சுங்க பால். அதுக்கப்புறம் பெட் ஃபுட் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு பூனை மட்டும் இன்னும் வரல. அதை யோசிச்சுட்டே இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, வீடு பூட்டி இருக்கு அப்படின்றது தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா சும்மா கத்திக்கிட்டு இருக்கும் அந்த பூனை. அவ்வளவு கியூட்டானது. அவளுக்கும் கொஞ்சம் பெட் ஃபுட் போட்டு வச்சுட்டு போலாம் அப்படின்றதான் என்னோட பிளான். இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. நான் எப்பவுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை பாருங்க, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூம்க்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பழைய துணி, இப்ப நம்ம துணி துவைக்கிறதுலாம் போட்டு போவோம் இல்லையா, அதுல வந்து நான் ஒரு என்னோட நைட்டி தான் வச்சிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பூச்சி பூரா கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது பெட்ரூம்குள்ள ஏதாவது உள்ள போக வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால நான் எப்ப கிளம்புனாலுமே பெட்ரூமை வந்து லாக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி வச்சுட்டு போயிடுவேன். இது வந்து ரொம்பவே நம்ம எந்த ரூம் நம்ம வந்து சேஃப்டியா வைக்கலனாலும் நம்ம பெட்ரூம் வந்து சேஃபா வைக்கணும் இல்லையா, அதுக்காக இதை நான் எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன்.